பழமை மாறாமல் புதுமை படைப்போம். அந்த புதுமையில் என்றுமே இந்த உலகை வியக்க வைப்போம். இன்று நாம் காணவிருக்கும் காணொளி பஜாஜ் பல்சர் 150cc. நூற்றி 150cc கொண்ட பல்வேறு வகையான வாகனங்கள் தினந்தோறும் சந்தையில் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இருப்பினும் 150cc வாகன விற்பனையில் பஜாஜ் பல்சர் ஓர் தனி இடத்தை பிடித்திருக்கின்றது. ஏனென்றால் இது ஒரு இளைஞர்களின் கனவு வாகனம் என்றே சொல்லலாம். பொதுவாக சாலையில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது பெரும்பான்மையான இளைஞர்களின் கைகளில் பஜாஜ் பல்சர் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. ஏனென்றால் இதனுடைய வசீகர தோற்றம், அதனுடைய வேகம் அவர்களை தன் பக்கம் ஈர்த்து விடுகிறது. இதில் மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டிய செய்தி என்னவென்றால் ABS ஆன்டி-லாக் பிரேக்கிங் சிஸ்டம். இந்த ஆன்டி-லாக் பிரேக்கிங் சிஸ்டம் முன்பக்கத்திற்கும் பின்பக்கத்திற்கும், அதாவது இரண்டு பக்கத்திற்கும் ஆன்டி-லாக் பிரேக்கிங் சிஸ்டம் உள்ள வாகனங்களை இனிமேல் நாம் வாங்குவதுதான் சிறந்தது. ஏனென்றால் சாதாரண பிரேக்கிங் சிஸ்டத்திற்கும் ABSற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. அப்பொழுது ABS என்றால் என்ன? வாகனங்களில் உள்ள மற்ற பகுதிகளை பற்றி அறிந்து கொள்வதை விட இந்த ABS பற்றி அறிந்து கொள்வது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இது ஒரு உயிர் செய்தி. முதலில் சாதாரண பிரேக்கிங் சிஸ்டம் என்றால் என்னவென்று பார்ப்போம். சாதாரணமாக 60-70 கிலோமீட்டர் வேகத்தில் சாலையில் வாகனத்தை ஓட்டிக்கொண்டு போகும்போது திடீரென வாகனமோ அல்லது விலங்கோ ஏதேனும் நமது வாகனத்திற்கு முன்பே வந்துவிட்டால் உடனடியாக நாம் என்ன செய்வோம்? முன்பக்க பிரேக்கையும் பின்பக்க பிரேக்கையும் அதிக அழுத்தத்தை கொடுத்து நிறுத்த பார்ப்போம். இதனால் வேகமாக சுற்றி கொண்டிருக்கின்ற சக்கரங்கள் சுற்றாமல் நிறுத்தப்படுகிறது. அதன் விளைவாக சக்கரங்கள் சாலையில் சறுக்கி தேய்ந்து வலதுபுறமாகவோ அல்லது இடதுபுறமாகவோ சாலையில் விழுந்து விடுகிறோம். இது போன்ற சூழ்நிலையில் வாகனத்தை கட்டுப்பாட்டுடன் நிறுத்துவதற்கான கண்டுபிடிப்பே ABS. இந்த ABS எவ்வாறு செயல்படுகின்றது என்றால், நாம் முன்பக்க பிரேக்கிற்கும் பின்பக்க பிரேக்கிற்கும் கொடுக்கப்படும் அதிக அழுத்தமானது இரண்டு சக்கரங்களில் உள்ள தட்டுகளில் சென்சார் ABS உணரிகள் பொருத்தப்பட்டுள்ளது. இது வாகனத்தின் வேகத்தை அளவீடு செய்து ஒரு நொடியில் இரண்டு சக்கரத்திற்கும் அழுத்தம் சம அளவாக அனுப்பி வாகனத்தை ஓர் நிலையில் நிறுத்த உதவுகிறது. இந்த ABS ஆன்டி-லாக் பிரேக்கிங் சிஸ்டம் அனைத்து வகையான கார்களிலும் 4 சக்கர வாகனங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. இதனால் விபத்தும் உயிர் சேதமும் தவிர்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான மேம்படுத்துதல் வாகனங்களில் சேர்க்கப்பட்டிருந்தாலும் இந்த ABS அனைவராலும் வரவேற்கப்படுகிறது. மேலும் இந்த வாகனத்தில் புதிய வகை சேர்ப்புகள் என்னென்ன இருக்கின்றது? இந்த வண்டியோட இன்ஜின் டைப் பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரோக் இன்ஜின். இந்த வண்டியோட சிசி பார்த்தீங்கன்னா 149.5 cc கொடுத்துருக்காங்க. கியர் டைப் பார்த்தீங்கன்னா 5 கியர் கொடுத்துருக்காங்க. ஒரு கியர் கீழே போடுற மாதிரியும் மற்ற கியர் மேலே போடுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்கு DDSI இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது பல்சரோட ஃபேமஸான ஒரு இன்ஜின். இது வண்டியோட வெயிட் 144 kg கொடுத்துருக்காங்க. வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி 15 லிட்டர் கொடுத்துருக்காங்க. வண்டியோட மைலேஜ் 1 லிட்டருக்கு 60 கிலோமீட்டர் தரதா சொல்றாங்க. நாம லோக்கல்ல ஓட்டினோம்னா 45 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் தான் நமக்கு தரும். லாங் டிராவல்ல NH மாதிரியான ரோட்ல 50லேருந்து 60 ஸ்பீட் மெயின்டெனன்ஸ் பண்ணி போனோம் அப்படின்னா கம்பெனி சொல்ற 1 லிட்டருக்கு 60 கிலோமீட்டர் டார்கெட்டை நம்மளால எட்ட முடியும். கூலிங் சிஸ்டம் ஏர் கூலிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. மேலும் வண்டியின் புதிய வகை தோற்றம் மற்றும் மாற்றங்கள் என்னென்ன? ஒரு மென்மையான செல்ஃப் ஸ்டார்டர் கொடுத்துருக்காங்க. ABSக்கான பிரேக்கிங் பெடல் சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க. கைப்பிடியை இணைக்கிற கழுத்து பகுதியில 4 பக்கமும் அருமையான வெல்டிங் பண்ணியிருக்காங்க. வண்டியோட முன்பக்கத்துக்கு டெலஸ்கோப் மெத்தட்ல இருக்கிற சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க.
வண்டியோட பின்பக்கத்துக்கு டபுள் சைடு ஸ்ப்ரிங் ஹைட்ராலிக் மெத்தட் கொடுத்துருக்காங்க. மேலும் 2 சக்கரத்திற்கும் அலாய் வீல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னும் பின்னும் இருக்கின்ற டயர்கள் டியூப்லெஸ் டயராக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் 2 தனித்தனி கைப்பிடிகளாக இந்த வாகனத்தில் அமைத்திருப்பது மேலும் இதன் சிறப்பம்சத்தை கூட்டுகிறது. சைலன்ஸில் ஏற்படுகின்ற அதிக வெப்பமானது கால்களிலோ அல்லது வேறெங்கும் பட்டுவிடாமல் இருக்க ஒரு பெரிய பாதுகாப்பு கார்டு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. முன்புற முகப்பு விளக்கு மற்றும் முன்புற தோற்றம் மிகவும் அழகாக இருக்கின்றது. பெட்ரோல் டேங்கில் பல்சர் என்று பொறிக்கப்பட்டுள்ளது மேலும் அழகை கூட்டுகிறது. சைடு இண்டிகேட்டர்கள் வளையும் தன்மையில் கொடுக்கப்பட்டுள்ளதால் இது உடையும் அபாயம் ஏதுமில்லை. 2 நபர்கள் பொருத்தமாக அமர்ந்து பயணிக்கும் அழகான சீட் வடிவமைப்பு. மேலும் இந்த வாகனத்தில் பொருத்தப்பட்டுள்ள டிஜிட்டல் மீட்டர் மேலும் சிறப்பாக இருக்கின்றது. இந்த வண்டி கீழே விழுந்தாலும் கூட சிராய்ப்புகள் எதுவும் ஏற்படாமல் இருக்க 2 பக்கத்திலும் பம்பர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. 144 கிலோ உள்ள இந்த வாகனத்தை நிறுத்துவதற்கு உறுதியான ஸ்டாண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு வகையான மாற்றங்களையும் பல்வேறு வகையான புதிய சேர்ப்புகளையும் இந்த பஜாஜ் பல்சர் 150cc பஜாஜ் நிறுவனம் புகுத்திக் கொண்டேதான் இருக்கின்றது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புங்கள், பகிருங்கள், என்னோடு இணைந்து கொள்ளுங்கள்.